அடுத்த பாயிண்ட், கச்சிதமான ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் கதையுடைய தரத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். இங்கே கச்சிதமான அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன், ஃபேண்டசி அளவில்லாமல் போயிடுச்சுன்னா அதில் உள்ள ஹாரர் தன்மை குறைஞ்சு ஃபேண்டசி டாமினன்ட் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. மாயா படத்தில் அந்த தேட்டர் மூமெண்ட்டில் கதைக்குள்ளே ஒரு கதாபாத்திரமாக அப்சராக பயணிக்கிற விதமும் அதனால் ஏற்படுற விளைவுகளும் தான் திரைக்கதையுடைய ஆழத்தை சுவாரஸ்யமான முறையில் சொல்லியிருக்கும். அதன் மூலமாக தனக்கு கிடைக்கிற ஹஸ்பண்டுடைய அரவணைப்பும் அம்மாவுடைய அன்பும் அந்த ஃபேண்டசி எலமெண்ட்ஸை ஆடியன்ஸுக்கு யதார்த்த வாழ்க்கையோட உறுத்தல் இல்லாமல் கொண்டு போயிருக்கும். யாவரும் நலம் படத்தில் ஆரம்பத்துலேருந்தே வர்ற ப்ரெடிக்ஷன் டிவி சீரியல் மூலம் தன் குடும்பத்துக்கு வர்ற ஆபத்தை ஹீரோ கண்டறிஞ்சு தன் குடும்பத்தை காப்பாற்றுற அந்த சீன்ஸ், கிளைமேக்ஸில் சீரியல் கதாபாத்திரங்கள் நிஜ லைஃப்பில் வர மாதிரியான சீன்ஸ் எல்லாமே கச்சிதமான எழுதப்பட்ட முக்கியமான ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் தான். அடுத்த பாயிண்ட், கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு ஹாரர் படங்களில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த பாயிண்ட் எதுக்குன்னா, காட் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஹாரர் தன்மையை பெருமளவு குறைச்சிரும். ஏன்னா கடவுள் எலமெண்ட்ஸ் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு அமைதியை தரும் திறன் கொண்டவை. அதை பார்த்த உடனே ஆடியன்ஸுக்கு ஒரு நிம்மதி வந்துடும். அதுக்கப்புறம் ஹாரர் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பிச்சிடும். யாவரும் நலம் படத்துலையும் மாயா படத்துலையும் கடவுள் பற்றின ரெஃபரன்ஸ் இருந்தாலும் திரைக்கதை முரண்களுக்கான சொல்யூஷன் அந்த கடவுள் எலமெண்ட்ஸ் மூலமாக கிடச்சிருக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம உணரலாம்.